இந்த மிதுன லக்னம், மிதுன ராசி இது இரட்டைத்தன்மை வாய்ந்தது. உங்களுக்குள்ள 2 குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க பேசணும், எது பேசணும், என்ன கொடுக்கணும், உங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எப்பவுமே டபுள் மைண்ட் உங்களுக்கு இருக்குங்க. உங்களை சுத்தி எல்லாரும் இருப்பாங்கப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. குடும்பமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பழகியவங்களா இருக்கட்டும், அறிமுகமாங்களா யாரா இருந்தாலும் சரிங்க. உங்களுக்கு பக்க பலமா சப்போர்ட்டுக்கு யாரும் டக்குன்னு நிக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறைய சரியா வாழ்றத மட்டும்தான் எண்ணம் அதிகமா இருக்கும். 80% இருக்குங்க. எனக்கு என்ன வேணும், என் தேவை என்ன, சொல்ல போனா மிதுனம் பொறுத்தளவுக்கு சுயநலம் அதிகம்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு மணி மைண்ட் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல போய் நின்னா, பேசுனா, ஒரு விஷயத்த பத்தி கேட்டா, நமக்கு என்ன பெஸ்ட் இருக்கு, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, கண்டிப்பா யோசிப்பீங்க. எந்த விஷயம் லாப நோக்கம் இல்லாம உங்களால பயணம் பண்ணவே முடியாது. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ரெட்டை தன்மை வாய்ந்தது. ஒரு இடத்துல நான் பணம் இன்வெஸ்ட் பண்றேன், என்னோட டைம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கான பெனிஃபிட் என்ன, எனக்கு எவ்வளவு கிடைக்கும், இப்ப என்ன கிடைக்கும், அப்புறம் என்ன கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும். ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அதை யார் இப்ப பிரசன்ட்ல உட்காந்து திங்க் பண்றீங்களோ உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டங்க. ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் பிரசன்ட திங்க் பண்றீங்களோ உங்க ஃபியூச்சர் பிரைட்டுங்க. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். இப்ப மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைய அவங்க நட்புக்கும் குடும்பத்துக்கும் கொடுப்பாங்க, சமுதாயத்துக்கும் கொடுப்பாங்க. அதை இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு அவங்க மூலியமா வரக்கூடிய விஷயங்களையும் பார்க்க போறோம். சரி, இந்த மிதுன லக்னம், மிதுன ராசி இது இரட்டைத்தன்மை வாய்ந்தது. உங்களுக்குள்ள 2 குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க பேசணும், எது பேசணும், என்ன கொடுக்கணும், உங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எப்பவுமே டபுள் மைண்ட் உங்களுக்கு இருக்குங்க. சில நேரங்கள் ஏமாத்தவும் செஞ்சிருவீங்க, சில நேரங்கள்ல ஏமாற்றமும் கிடைச்சிரும். ஏமாறும்போது மனம் வலிக்குது, ஏமாத்தும் போது அந்த மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது மிதுனத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இயற்கையா கிடைத்த வரும். ஸ்மார்ட் ஒர்க். ஆனா நீங்க ரொம்ப பாத்தீங்கன்னா கடின உழைப்பாளி தான். உங்களை குறை சொல்றதுக்கு இல்லை. உழைப்பு அப்படிங்க எடுத்தீங்கன்னா மிதனத்துல இருக்கவங்க நல்லாவே உழைப்ப கொடுப்பாங்க. சரி, இருக்கட்டும். சந்திர பகவான் தான் பார்த்தோம் மனம், குரு பகவான் மூளை, புதன் பகவான் புத்தி. அந்த புதன் பகவானே உங்கள் ராசிநாதன். என்னுடைய வருடம் பாத்தீங்கன்னா 21 வருடம் அனுபவமாகுது. இந்த மிதுனத்திலையும் கன்னிலையும் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன பேர் தெரியுங்களா? கௌரவ அனாதைகள்னு பெயர். என்ன பேருங்க? உங்களை சுத்தி எல்லாரும் இருப்பாங்கப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. குடும்பமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பழகியவங்களா இருக்கட்டும், அறிமுகமாங்களா யாரா இருந்தாலும் சரிங்க. உங்களுக்கு பக்க பலமா சப்போர்ட்டுக்கு யாரும் டக்குன்னு நிக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? எஸ், இந்த மிதுன லக்னம், மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம் சந்திர பகவான் மனதுக்கு அதிபதி 2ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்றார். ஆனா பாதகாதிபதியான கிரகம் குரு பகவான், அவர் தான் மூளை. அவர் 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 8ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிடுறார். அடுத்து புதன் பகவான் புத்தி கிரகம். சரிங்களா? அந்த புத்தி கிரகமே உங்களுக்கு லக்னமாவும் உங்களுடைய ராசிநாதனாவும் வர்றாரு. 4ஆம் அதிபதியான சுகஸ்தானாதிபதியும் யாருங்க? புதன் பகவான் தான். அப்ப 4ஆம் இடத்துல போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துல உட்கார்றார். சரி, உங்களுடைய எமோஷனல் லைஃப் எப்படி இருக்கும்? யாராவது மூலம் எப்படி காயப்படுவீங்க, இல்ல நீங்க யாரை காயப்படுத்துவீங்கன்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். மிதுனத்துல பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3-4 பாதமும், திருவாதிரை 4 பாதமும், புனர்பூஷம் 1-2-3 பாதம் பயணிக்குது. அப்ப இந்த மிதுனத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
செவ்வாய் பகவான் பிடிக்காது. அதே போல குரு பகவானும். ஏன்னா பாதகாதிபதியான கிரகம் வந்து நட்சத்திரம் உள்ள பயணம் பண்ணுது. புனர்பூசம் 1, 2, 3 பாதமாகும். செவ்வாய் பகவானும் சுத்தமா பிடிக்காது. அவர் வந்து பாத்தீங்கன்னா 3, 4 பாதம் இயங்குது. திருவாதிரை ராகு, ஓகே, ராகு பிரம்மாண்டம். காற்று ராசியில திருவாதிரை வந்து ராகு பகவான் பிரம்மாண்டம். ஆனா புதன் வீட்டுல ராகு நின்றால் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது 3, 6, 11 ராகு இருந்தா சிறப்பு. இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்னம், மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க நீங்க. சரிங்களா? இந்த லக்ன ராசியில பிறந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு எமோஷனுக்குள்ள நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள், எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு செய்யற இடத்துல உங்க சமுதாய பந்தம், எல்லா உறவுகள் இருப்பாங்க, எப்படி காயப்படுத்துவாங்கன்னு பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த மிதுன லக்னம், மிதுன ராசி, அதாவது லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரி, ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி, இந்த பலன்கள் வந்து அழகா பொருந்தும். மிதுனம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா இரட்டை தன்மை வாய்ந்தது. ஏமாத்தவும் செய்வீங்க, ஏமாறவும் செய்வீங்கன்னு பார்த்துட்டோம். 2ஆம் இடத்ததிபதியா சந்திர பகவான் வரைய. சந்திர பகவான் தான் ஃபர்ஸ்ட் மனசு. குரு பகவானும் மூளை. அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு பாதகாதிபதியான கிரகம் உங்க 2ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறாரு. 8ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான், உங்களுக்கு நீங்களே, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறைய சரியா வாழ்றத மட்டும்தான் எண்ணம் அதிகமா இருக்கும். 80% இருக்குங்க. எனக்கு என்ன வேணும், என் தேவை என்ன, சொல்ல போனா மிதுனம் பொறுத்தளவுக்கு சுயநலம் அதிகம்னு சொல்லலாம். சுயநல விரும்பிகள். தவறு கிடையாது. இந்த காலத்துல உங்களை மாதிரி இருந்தாதான் பொழைக்க முடியுங்க. உங்களை மாதிரி இருந்தாதான் என்ன பண்ண முடியும், சர்வே பண்ணணும்ல. ஆண்டவன் படைச்சிட்டான், சர்வே பண்ணணும்ல. எஸ். அப்போ இந்த மிதுன லக்னம், மிதுன ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே 2ஆம் இடம் மனம் அப்படிங்கும் போது அந்த மனம் சார்ந்த அதிபதி யாரா வராரு உங்களுக்கு, தன குடும்பமா வாக்கா வராரு. அப்போ உங்களுக்கு மணி மைண்ட் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல போய் நின்னா, பேசுனா, ஒரு விஷயத்த பத்தி கேட்டா, நமக்கு என்ன பெஸ்ட் இருக்கு, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, கண்டிப்பா யோசிப்பீங்க. எந்த விஷயம் லாப நோக்கம் இல்லாம உங்களால பயணம் பண்ணவே முடியாதுங்க. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இரட்டை தன்மை வாய்ந்தது. ஒரு இடத்துல நான் பணம் இன்வெஸ்ட் பண்றேன், என்னோட டைம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கான பெனிஃபிட் என்ன, எனக்கு எவ்வளவு கிடைக்கும், இப்ப என்ன கிடைக்கும், அப்புறம் என்ன கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், 3 விஷயம் திங்க் பண்ணுவீங்க. அதாவது இப்ப டைமும் இன்னைக்கு விஷயமும் வேணும், நாளைக்கு விஷயம் வேணும், எதிர்கால விஷயமும் வேணும். இது இரட்டை தன்மை. இது வந்து மிதுனத்துக்கே அதிகம் பொருந்தியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனத்துக்கும் பொருந்தும். மீனம் வரும்போது பாத்துக்குவோம். இப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் சந்திர பகவானே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டாரு, பாகிஸ்தான் வந்துட்டாரு. என்ன பண்ணுவீங்கன்னா சிரிச்சுட்டே காயப்படுத்துவீங்க. எப்படிங்க? சிரிச்சுட்டே காயப்படுத்துவீங்க. கேள்வி கேட்கும் போது கூட அவங்களுக்கு வந்து யோசிப்பாங்க, திட்டுறாங்களா இல்ல அட்வைஸ் பண்றாங்களா, குத்தி காட்டுறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு. டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாயா வராங்கல்லங்க, பட்டு பட்டுன்னு தூக்கி வீசிடுவீங்க. சிரிச்சுட்டே கேட்டாலும் எந்த இடத்துல யாருக்கிட்ட சிரிச்சுட்டு பேசணும், யார சிரிச்சுட்டு காயப்படுத்தணும், யார்கிட்ட கோபமா காயப்படுத்தணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. மிதுனத்துக்கு அந்த குணம் உண்டு. 2ஆம் வீட்டுல வந்து செவ்வாய் இல்லையா, நீச்சம் அடைஞ்சாலும் கூட அவரே 6ஆம் அதிபதியா வராருங்க. 8ல போய் உச்சம் அடைகிறாரு. அதன் மூலமாக நிறைய மனக்கசப்பு வரும், சொந்த பந்த பிரிவினைகள் வரும், பங்காளி சண்டைகள் வரும். ஏன்னா உங்களுடைய தேவைகள் நோக்கி அவங்க எண்ணங்கள் இருக்கும்போது யாரு கூடயும் நீங்க லைஃப் டைம் லாங் டைம் நீங்க வந்து சர்வே பண்ண முடியாது. அதனால சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே போல குரு பகவானே பாதகாதிபதி 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பண்ற. இன்னும் சொல்லணுமா உங்களுக்கு, டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க, நட்பு வட்டாரத்தை மாத்திட்டே போயிட்டு இருப்பீங்க. நட்புகளையும் மாத்திக்குவீங்க, சொந்த பந்தமும் யார் எப்படி இருக்காங்க அந்த விஷயத்துக்குள்ள இருப்பீங்க. ஆனா உங்களுக்கான மதிப்பையும் மரியாதை ஒருத்தர் கூட கொடுக்குறாங்க, உங்க தகுந்த பாராட்டு கொடுக்குறாங்க, உங்க தட்டி கொடுக்குறாங்க, உங்களை நல்லா வளர்த்துனாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க, அன்னைக்கு இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நினைச்ச இடத்துல நீங்க நினைச்சாலும் கூட
அந்த உறவுகளையும் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணுவீங்க. நடக்கும் இது. அன்னைக்கு அவங்க இல்லைன்னா நம்ம இல்ல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் ஒரு இடத்துல வந்து உங்களை யார் வளர்த்தாங்க, உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க, உங்களை யார் காப்பாத்துனாங்க, அன்னைக்கு அவங்க இல்லைன்னா நீங்க இல்ல. ஆனா அந்த உறவை உங்க கண்டிப்பா உங்களை விட்டு தள்ளி நிக்குங்க, காயப்படுத்தும், நீங்களும் காயப்படுத்துவீங்க. அந்த உறவை விட்டு பிரிஞ்சே ஆகணுங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பினை. கொடுப்பினை மீன்ஸ் என்ன காரணம்? அவங்க எப்பவும் கூட இருந்தாங்கன்னா நீங்க இன்னும் வாழலாம், இன்னும் வளரலாம். அந்த வளர்ச்சியை தடுப்பதுதான் உங்களை யார் வளர்த்துனாங்களோ, சொல்லி கொடுத்தாங்களோ, நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள உங்களோட கடைசி வரைக்கும் பயணம் பண்ண வைக்காதுங்க. மிதுனம் வாங்கி வந்த வரம் அது. பாதகாதிபதி குடும்பஸ்தானத்தில் உச்சம். 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் அங்க 8ஆம் வீட்டுல வந்து உச்சம். 2-8 கான்செப்ட். சரிங்களா? அதனால சரி, எல்லாம் ஓகே. எப்படி எமோஷனல், எப்படிப்பட்ட பாதிப்புகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னேன் நீங்க சுயநலமா திங்க் பண்ணுவீங்க. உங்களுடைய விஷயத்த அதிக தப்பு இல்லை, இந்த அப்படிதான் இருக்கணும் இந்த காலத்துல. நீங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம்ல கூட இருப்பீங்க. சரிங்களா? 4ஆம் அதிபதி வீடு வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானமா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்துல வந்து உட்கார்றாரு. ஆனா என்ன பையன், உங்க சுகஸ்தானமா இருந்தாலும் கூட அது கால புருஷருக்கு 6ஆம் இடம் ஆயிடுச்சு, கடன் ஸ்தானம் ஆயிடுச்சு. உங்களுடைய சுகஸ்தானம் கால புருஷருக்கு கடன் ஸ்தானம். அப்போ உங்களுடைய சுகமான விஷயங்கள், நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள், எதை நோக்கி நீங்க ஓடுறீங்களோ, எதுக்காக நீங்க வாழ்றீங்களோ டக்குன்னு கிடைக்காதுங்க. அப்ப என்ன பண்ண தோணும் உங்களுக்கு? ஏதாவது செய்யணுமே. எனக்கு உள்ள திருவாதிரை ஏங்கிட்டு இருக்குங்க மிதுனத்துக்குள்ளார. ராகு குறுக்கு வழி தேடும். நான் சைன் பண்ணணும், இந்த இடம் எனக்கு வேணும், நான் ஜெயிக்கணும், அதுக்காக போராடுவீங்க. 2 புத்தி இருக்கு இல்லையா? நல்ல புத்தி இருக்கு, கெட்ட புத்தி இருக்கு மிதுனத்துக்கு. உங்களுடைய தசா புத்தி பிரகாரம், உங்களுடைய ஜாதக பிரகாரம் தானே நன்மையான விஷயம் கிடைக்குமா, தீமையான விஷயம் கிடைக்குமா நம்ம பார்க்க முடியும் தானே ரூல். சரி, அப்ப இந்த மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா போராடும். எதுக்காக போராடும்? நான் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், என் அம்மா நல்லா இருக்கணும், என் அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும், அந்த பாசம் எல்லாம் இருக்குங்க. ஆனா அதுக்காக என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்க. ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான். சந்திரன் இல்லையா ஓட வைப்பாரு உங்களை. 2ஆம் இடம் வருமானத்துக்காக ஓட வைப்பாரு. எப்படிங்க? பொருளாதாரத்துக்காக ஓட வைப்பாரு, நிம்மதிக்காக ஓட வைப்பாரு, சுகமா வாழ்றதுக்காக ஓட வைப்பாரு, டைமுக்கு சாப்பிட முடியாம ஓட வைப்பாரு. தண்ணி கூட குடிக்க முடியாதுங்க. நீங்க தண்ணி தவிச்சா கூட குடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதுதான் மிதுனம். ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல 28 வயசுல இருந்து 45-46 வயசு வரைக்குமே இந்த மிதுனம் வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழும். போராட்டமான வாழ்க்கையை வாழும். அப்ப மிதுன லக்னத்தை பிறந்திருந்தாலும், மிதுன ராசியில் பிறந்திருந்தாலும், குரு பகவான் பாதகாதிபதியான கிரகம் 2ஆம் வீட்டுல உச்சம் அடையதால உங்க கூட யார் இருக்காங்களோ, உங்களை யார் வளர்த்தாங்களோ, உங்களை யார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களோ, அந்த உறவுகள் பிரிவதால், அந்த உறவுகளை உங்களால தக்க வச்சுக்க முடியாததால், ஏன்னா நிறைய காயப்படுத்திடுவீங்க. ஏன்னா அந்த உங்க சுயநலம் கொஞ்சம் வந்து பேசும். நான் இன்னைக்கு வந்து பேசல அப்படின்னா என் ஃபேமிலிக்கு சொத்து கிடைச்சிருக்காது. அன்னைக்கு வளர்த்தாங்க, அவங்க கடமையை செஞ்சாங்க. எப்படிங்க? அவங்க கடமையை செஞ்சாங்க. நிறைய குறை கூட சொல்லுவீங்க சம்டைம்ல. என்ன காரணம்? ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருந்தா பரவாயில்லையே, நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன்,
கம்மியா செஞ்சுட்டாங்க, கம்மியா கொடுத்துட்டாங்க, எனக்கு ஏன் செய்யக்கூடாது, எனக்கு ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேள்வியே மிதுனம் கேட்கும். பெத்த அப்பா அம்மாவை பார்த்து கண்டிப்பா கேட்பீங்க. என்னை ஏன் பெத்தீங்க, என்னை ஏன் வளர்த்தீங்க, எனக்கு ஏன் எதுவும் செய்யல. ஏன்னா அம்மா அப்பாவோடைய வாழக்கூடிய வாழ்க்கை அமைப்புமே மிதுனத்துக்கு கொஞ்சம் குறைவுதாங்க. உடனே கமெண்ட் போட்டுறாதீங்க, எங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, நல்லா பண்றாங்க அப்படின்னு. பொதுவான விதிக்குள்ள வரும் பொழுது 90% ஜாதகங்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி சப்போர்ட் கிடைக்காது. ஆனா இவர்களுக்கு மாமா சப்போர்ட் நிறைய கிடைக்கும். மிதுனத்துக்கு மாமா சப்போர்ட் நிறைய கிடைக்கும். என்ன காரணம்? மாமாங்கிற ஸ்தானம் வந்து காலபுருஷருக்கே கண்ணு வீடுதாங்க. அந்த வீடு சுகஸ்தானமாவும் புதன்னு சொல்லக்கூடிய மாமா கிரகம் அங்க ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துல வந்து உட்கார்றார். அதனால மாமா சப்போர்ட் சிறப்பா இருக்கும். மாமாங்க வளர்த்திருக்கலாம், மாமாங்க சொல்லி கொடுத்துருக்கலாம், மாமா படிக்க வச்சிருக்கலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், உங்க குழந்தைகளை அவங்க வளர்த்திருக்க எல்லா விஷயம் பண்ணி கொடுப்பாங்க. மாமாங்கிற ஒரு உறவு அன்னைக்கு அவங்க இல்லைன்னா நீங்க இல்லாம கூட இருக்கலாம். 90% ஜாதகம் இருக்குங்க. அம்மா அப்பா சப்போர்ட்டை விட மாமா சப்போர்ட், அத்தை சப்போர்ட் தாங்க ஜாஸ்தி மிதுனத்துக்கு. சுக்கிர பகவான் யோகாதிபதிங்க, திரிகோணாதிபதியும் கூட. சரிங்களா? அப்போ எமோஷனல் சந்திரன் 2ஆம் இடம். உங்க குடும்பம் தான் உங்களுக்கு எமோஷனல். குடும்பம் தான் உங்களுக்கு எமோஷனல். அவர்களுக்காக ஓடி 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 நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு மன அழுத்தம். சரி, இப்ப எந்த அமைப்புல கிரகம் இருந்தா பாதிப்பு வரும்? உங்க லக்னாதிபதி ஆட்சிங்க, இல்ல மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க, சந்திர பகவானும் புதனும் மிதுனத்திலே இருக்காங்க. குடும்பம் தான். அதுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க. நீங்க எனக்கு வேணும், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. எனக்கு லக்னத்துக்குள் புதன் இருந்தால், மிதுன ராசியா இருக்குன்னா சந்திரன் புதன் சேர்க்கை 2 பாயிண்ட். மிதுன லக்னமா இருந்து லக்னத்தில் புதன் இருந்தால் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அதுக்கு மேலதான் எல்லாமே. சுயநலம் அதிகமா இருக்கும். மிதுன ராசியா இருந்து உள்ள புதன் இருக்கு அப்படின்னா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான்ப்பா, மத்த எதை பத்தியும் கவலை இல்லப்பா, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்ப்பா அப்படின்றீங்க. சரிங்களா? சரி, அதே புதன் பகவான் வந்து செவ்வாய் விருச்சக வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டார், இல்ல சந்திர பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். புதனும் சந்திரனும் சேர்ந்தே வந்து உட்கார்ந்துருக்கார். ஏன்னா சந்திரன்னா விருச்சிக லக்னமாவோ புதன் மிதுன ராசியாவோ இருக்கணும், இல்ல மிதுன லக்னமாவோ விருச்சிக ராசியாவோ இருக்கணும். சந்திரன்னா இந்த ராசி. இப்படி நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நன்றிங்கிற விஷயம் ரொம்பவே குறைவுங்க. உங்களை தாண்டி, உங்க குடும்பத்தை தாண்டி, என் புருஷன், என் பொண்டாட்டி, என் குழந்தைங்க, அதை தாண்டி எதுவுமே தேவையில்லை. ஆனா இந்த விருச்சிக லக்னம் மிதுன ராசி ஒரு ஜாதகம் பார்த்திருக்கேன். மாமாங்க தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எப்படிங்க? அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அவங்க அண்ணனையும் பார்த்துக்கிட்டது கூட மாமா வீடுதான். ஆனால் மாமா என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்கும்போது மாமாங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. மாமா குடும்பம் கொஞ்சம் இறங்கி கீழே வராங்க, இவங்க நல்லா இருக்கும்போது பார்க்க மாட்டேங்கிறாங்க. மாமாவே இல்லைங்க ஒரு காலத்துல, பார்க்க மாட்டாங்க. ஏன் கூட கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்? இவங்க நல்லா இருந்தா போதும். அந்த எண்ணம் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியோ மிதுன லக்னம் மிதுன ராசி அமைப்புல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். என்ன காரணம்? காலபுருஷனுக்கு 3 கம்யூனிகேஷன்ஸ், காலபுருஷனுக்கு 8. லாபத்தையும் நஷ்டத்தையும் உங்களுக்காகவே நீங்க பயணம் பண்ணுவீங்க. செவ்வாயுடைய வீடு. டக்கு டக்குன்னு தூக்கி வீசிடுவாங்க, மாறிக்குவாங்க. அதுக்கப்புறம் சாமிகிட்ட போய் நின்று, கடவுளே என்னை மன்னிச்சிரு, என் குடும்பத்துக்காக தான் நான் செஞ்சேன், என் பையனுக்காக தான் செஞ்சேன், என் பொண்ணுக்காக தான் செஞ்சேன், என் புருஷனுக்காக தான் செஞ்சேன்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு தெரியல. பின்னால் பார்ப்போம். அடுத்து எடுத்துக்கோங்க. மிதுனத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு. செவ்வாயோட வந்து சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கார், குரு வந்து உட்கார்ந்துருக்கார். ஏன்னா எமோஷனல். அப்பா
அவ்வளோதாங்க. தொட்டதுக்கெல்லாம் அழுக வரும். தொட்டதுக்கெல்லாம் அழுக வரும். யார் நல்லா பழகுறாங்களோ அவங்களும் கொஞ்ச நாள் தாங்க ரொம்ப காயம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப காயமும் அழுகையும் மட்டும்தான். அதை விட்டு அவங்க வெளியே வர ரொம்ப சிரமப்படுவாங்க. நான் சரியா செஞ்சேன், நான் சரியா பண்ணேன், என்னையே இப்படி பேசிட்டாங்க, என்னையே திட்டாங்க. ஏங்க, எல்லாருடைய வாழ்க்கை பயணத்துல எல்லாரும் கூட வரமாட்டாங்க. பெத்தவங்களே நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றதில்ல. நம்ம பெத்து வச்ச குழந்தைங்களுக்கும் நம்ம கடைசி வரைக்கும் போறது கிடையாது. நிதர்சனமான உண்மை. அப்ப என்னங்க, உங்களுடைய ராசி கட்டத்துல ஜாதகத்துல கிரகங்கள் பலம், சில விஷயங்கள் உறவு காரகங்கள் பாதிப்புல இருக்கு அப்படின்னா அதனை பயணம் பண்ணி தாண்டி வர கத்துக்கணும். ஏத்துக்கூடிய மனப்பக்குவம் வேணும். பக்குவம் இல்லை, எதுவும் பண்ண முடியாது. அதே போல இங்க பாருங்க, மிதுனத்துல புதன் பகவான் உட்கார்ந்துட்டார். நீச்சமா உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. சரிங்களா? எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்குவீங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்குவீங்க. ஆனா எதையுமே என்ன பண்ண மாட்டீங்க, மறக்காம யோசிச்சு 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 ரொம்ப மனம் பாத்தீங்கன்னா நோய், மனநோய் வர்றதெல்லாம் இதாங்க புத்தி. அங்க என்ன பண்ணுங்க, எது இழந்ததோ அதையே சிந்திக்கும். ஒரு செகண்ட் போயிட்டா நமக்கு திரும்ப கிடைக்காது. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லக்ன ராசி யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அதை யார் இப்ப பிரசன்ட்ல உட்கார்ந்து திங்க் பண்றீங்களோ உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டங்க. ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் பிரசன்ட திங்க் பண்றீங்களோ உங்க ஃபியூச்சர் பிரைட்டுங்க. இதுதான் கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். புதன் பகவான் நீச்சமா இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணணுங்க, சில விஷயங்கள் கடந்து வந்துதான் ஆகணும். பழகிக்கோங்க. சரிங்களா? குரு பகவான் விஷயம் பார்த்துட்டோம். புதன் பகவான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களை நீங்களே மனம் விட்டு பேசி வலி, அதாவது வலி மட்டும் இருக்குன்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வலி கிடைக்காதுங்க. வலியா அதை பார்த்துக்கோங்க. வலிய மறந்தாதான் நம்ம வாழ்றதுக்கான வழி கிடைக்கும். வாழ்க்கை உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.